அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்குமுஸ்ஸலாம். அருமையானவர்களே, நாம் வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல் எந்த காரியத்தையும் நாம் செய்வதில்லை, எந்த காரியத்திலும் நாம் இறங்குவதும் இல்லை. அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த குறிக்கோளும் இல்லாமல் இறங்குபவர்கள் நிச்சயம் புத்திசாலியாக இருக்க முடியாது. எனவே ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கிய பயணம்தான் நமது வாழ்க்கை பயணம். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் நாம் செய்கின்ற அந்த காரியம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் தர வேண்டும் என்ற எண்ணமாவது நிச்சயமாக இருக்கும். ஆனால் உண்மையில் ஒரு காரியம் நமக்கு பலன் தருவதற்கும் அந்த காரியத்தில் நாம் நினைத்த இலக்கை அடைவதற்கும் நம்மிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நிதானம் என்பது. வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்தாலும் நின்று நிதானமாக யோசித்து செய்யலாமா வேண்டாமா, அது நன்மையா தீமையா, நமக்கு அது தேவையா தேவையில்லையா என்று தீர்க்கமாக முடிவு செய்து அதற்கு பிறகு செய்ய வேண்டும். நாம் செய்வது உலகத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி, மறுமையின் காரியங்களாக இருந்தாலும் சரி, நிதானம் என்பது தேவை. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றிலும் அவசரம்தான். சாப்பிடுவதிலும் அவசரம், சிறுநீர் கழிப்பதிலும் அவசரம், வாகனம் ஓட்டுவதிலும் அவசரம், வாழுகிற வாழ்க்கையிலும் அவசரம், எல்லாவற்றிலும் அவசரம். இன்றைக்குள்ள அவசர காலத்தில் என்றைக்காவது நாம் நிதானமாக சாப்பிட்டிருக்கிறோமா? வேகமாக எடுத்து வேகமாக வாயில் போட்டு வேகமாக ஓடுகின்ற கதையாகத்தான் இருக்கிறது. இதனால் சாப்பிடுகிற சாப்பாடு ஒழுங்காக செரிமானம் ஆகாமல் அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை சாப்பிட்டால் ஃபாஸ்ட் டெத் வந்து விடுகிறது. வாகனத்தில் வேகமாக போகிறான், கடைசியில் அதைவிட வேகமாக ஆம்புலன்ஸில் கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது. அவசரம் என்றைக்குமே அது ஆபத்து தான். அவசரமாக செய்கின்ற காரியங்கள், அவசரமாக முடிவெடுக்கிற விஷயங்கள் நிச்சயம் ஆபத்தில் போய்தான் முடியும். இன்றைக்கு நடக்கிற அதிகமான பிரச்சனைகளும் குடும்ப தகராறுகளும், குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற மனக்கசப்புகளும், அதனால் நிகழ்கின்ற தலாக்குகள், இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் என்னவென்று நாம் பார்க்கிற போது இந்த அவசரம்தான். அவசர வாழ்க்கையில் எண்ணற்ற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தி விடுகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த இரண்டாவது போர்க்களமான உஹதினுடைய யுத்தக்களம், தோல்வியில் அந்த போர்க்களம் முடிந்தது. தோல்வியில் முடிந்ததற்கு முக்கிய காரணமே இந்த அவசரம்தான். உஹது போர்க்களம் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்று வரை இஸ்லாமியர்களின் உள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய ஒரு போர்க்களம் அந்த உஹதினுடைய யுத்தக்களம். உஹது யுத்தத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான காயங்களை சந்தித்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை காயப்படுத்தப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கன்னங்கள் காயப்படுத்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டது. பத்ருடைய யுத்தத்தில் காபிர்களுக்கு ஏற்பட்ட அளவுக்கு நிகரான உயிர் சேதம் உஹதினுடைய யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. 70 முஸ்லிம்கள் வரை அந்த உஹதினுடைய யுத்த களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு
அந்த உஹதினுடைய யுத்த களத்தில் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முக்கிய சஹாபாக்கள் அந்த போர்க்களத்திலே ஷஹீதானார்கள். பத்ரினுடைய போர்க்களத்தில் வெற்றி பெற்று உற்சாகத்திலும் அதனுடைய உத்வேகத்திலும் இருந்த சஹாபாக்களின் உள்ளத்தில் இந்த உஹதின் தோல்வி மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியதோடு அவர்கள் கொஞ்சம் தடுமாறுவதற்கும் காரணமாக அமைந்தது. பத்ரினுடைய யுத்த களத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த உஹதினுடைய யுத்தத்தில் மிகப்பெரிய தோல்வி நமக்கு ஏற்பட்டு விட்டதே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள் என்பதாக முனாஃபிக்குகளின் மூலமாக அவதூறுகள் அந்த நேரத்தில் பரப்பப்பட்டது. அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் போராடுகிறோம், அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உஹதினுடைய யுத்த களத்தில் இப்படி ஒரு தோல்வியை கொடுத்து விட்டாரே என்று அந்த நபி தோழர்களுடைய உள்ளம் அப்படியே கலங்கி போய் நின்றது. அதற்கெல்லாம் காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருக்கிற போதே இப்படி ஒரு தோல்வி நமக்கு ஏற்பட்டு விட்டது என்கிற கேள்வியெல்லாம் நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் எழுந்தது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அந்த உஹதினுடைய யுத்த களத்தில் அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒரு மலைமுகட்டின் மலைக்கணவாயின் வழியிலே நிற்கச் சொன்னார்கள் சில மக்களை. அந்த நேரத்தில் அவர்கள் அந்த நபித்தோழர்கள் பட்ட அவர்கள் சிலரிடத்தில் இருந்த அந்த அவசரம்தான் இவ்வளவு மிகப்பெரிய தோல்வியை உஹதினுடைய யுத்த களத்தில் அந்த சஹாபாக்கள் சந்தித்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிகின்ற வரைக்கும் இந்த விடத்தை விட்டு நகரக்கூடாது என்பதாக சொல்லி சில சஹாபாக்களை நிறுத்தி சென்றிருக்கிற போது போர் முடிந்து விட்டது என்பதாக எண்ணிக்கொண்டு அந்த கணவாயில் நின்று கொண்டிருந்த அந்த மலைமுகத்தின் மேலாக நின்று கொண்டிருந்த அந்த நபித்தோழர்கள் சிலர்கள் போரெல்லாம் முடிந்து விட்டது, நாம் கனிமத்து பொருட்களை எடுப்பதற்காக செல்வோம் என்பதாக அவசரப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நிதானத்தை இழந்தார்கள். அவர்கள் நிதானத்தை இழந்ததின் காரணத்தினால் அவர்கள் பட்ட அந்த அவசரத்தின் காரணத்தினால் மிகப்பெரிய தோல்வியை உஹதினுடைய யுத்த களத்தில் அவர்கள் சந்திக்க நேரிட்டது. அவசரமாக செயல்படுவதும் யோசிக்காமல் அவசரமாக முடிவெடுப்பதும் கசப்பான சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும் என்பதற்கு உஹதினுடைய யுத்தக்களம் ஒரு சிறந்த உதாரணமாக நமக்கு முன்னால் இருக்கிறது. அருமையானவர்களே, குர்ஆனினுடைய 70வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். குர்ஆனினுடைய 17வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகானல் இன்சான அஜூலா, மனிதன் பெரிதும் அவசரக்காரனாகவே இருக்கின்றான். அவன் நினைப்பதெல்லாம் உடனடியாக நடக்க வேண்டும், அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் விரைவாக நிறைவேற வேண்டும் என அந்த மனிதன் அவசரப்படுகிறான். ஆனால் அவசரம் என்பது மனிதனின் குணம் அல்ல, அது ஷைத்தானினுடைய குணம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் அது ஷைத்தானின் குணம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் இனாத்து மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வினுடைய குணம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உடனேயே காரியம் நடக்க வேண்டும் என அவசரப்படுகிறோம். ஆனால் காத்திருப்பதில் தான், நிதானமாக இருப்பதில் தான் அல்லாஹ் நலவை வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கயவர்கள் முனாஃபிக்குகள் அவதூறை பரப்பினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானத்தை கடைபிடித்தார்கள். தாம் இறைத்தூதராக இருந்தும் கூட அல்லாஹ்வினுடைய வசனங்கள் இறங்குகின்ற வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த நிதானம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது பரப்பப்பட்ட அந்த அவதூறு துடைத்து எறியப்பட்டு
அவர்களுடைய பரிசுத்த தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேரடியாகவே கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற மக்களுக்கு பறைசாற்றும் விதமாக குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பரிசுத்த தன்மையை பதிவு செய்தான் என்று சொன்னால் அதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த காத்திருப்பு, அவர்களிடத்தில் இருந்த அந்த நிதானம். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தபூக் யுத்தத்திற்கு போகாமல் ஊரிலேயே தங்கிவிட்டதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்தோழர்கள் யாரும் பேசவோ உறவாடவோ இல்லை. இதே நிலை அந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீடித்தது 50 நாள் வரைக்கும். நிதானத்தை அந்த நேரத்தில் அவர்கள் கடைபிடித்தார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள், அவரிடத்தில் துஆ செய்தார்கள். அதனுடைய விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக குர்ஆனினுடைய வசனங்களையே இறக்கி வைத்து அவர்களை மேன்மைப்படுத்தினான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருந்த அந்த நிதானம், அவசரப்படாமல் இருந்த அந்த தன்மை. 21 ஆண்டுகால காத்திருப்புக்கு பின்னர் தான் மக்காவினுடைய வெற்றி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களிடத்திலும் இருந்த அந்த நிதானம் தான் அதற்கு காரணம். நீண்ட நெடும் உயரத்திற்கும் போராட்டத்திற்கும் காத்திருப்புக்கும் பின்னர் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் பைத்துல் மக்தஸ் அது வெற்றி கொள்ளப்பட்டது என்பது வரலாறு. பிரார்த்தனை ஒன்றை செய்துவிட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 40 ஆண்டு காலங்கள் நிதானமாக காத்திருந்தார்கள். நாம் துஆ செய்தால், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் உடனேயே அது நிறைவேற வேண்டும் என்பதாக துஆவில் அவசரப்படுகிறோம். இங்கே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனை யா அல்லாஹ் நீ அழித்து விடு என்பதாக துஆ செய்து உடனேயே நபியினுடைய துஆவை அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரிப்பான். ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்து 40 வருட காலங்கள் காத்திருந்தார்கள், நிதானமாக இருந்தார்கள், அல்லாஹ்வை நம்பியே நின்றார்கள். அவர்கள் அவசரப்படவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்து 40 வருட காத்திருப்புக்கு பிறகுதான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய 40 ஆண்டு கால காத்திருப்புக்கு பின்னால் தான் பாலக பருவத்தில் பிரிந்து போன நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆகியவர்கள் அல்லாஹ்விடத்திலே தனக்கு குழந்தை வேண்டும் என்பதாக துஆ செய்தார்கள். அவர்களுக்கு உடனேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குழந்தையை கொடுத்து விடவில்லை. அவர்கள் காத்திருந்தார்கள். வயோதிக அந்த காலத்திலும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டதற்கு இணங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டதற்கு இணங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் நிதானமாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு குழந்தை பேற்றை கொடுத்தான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆகியவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக சோதிக்கப்பட்டார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கடுமையான நோயை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அவசரப்படவில்லை. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீன் வயிற்றிலே சிக்கிக் கொண்டார்கள், மாட்டிக்கொண்டார்கள், பதறவில்லை, நடுங்கவில்லை, அவசரப்படவில்லை, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நிதானமாக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை அந்த நோயில் இருந்து மீண்டு வரச் செய்தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருளிலே சிக்கிக் கொண்டார்கள், கடலிலே மாட்டிக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பதறவில்லை, நடுங்கவில்லை, நிதானமாக இருந்தார்கள், அல்லாஹ்வையே நம்பி நின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த காத்திருப்பின் பலனாக அவர்களிடத்தில் இருந்த அந்த நிதானத்தின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பை கொடுத்தார் என்பதெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறாக அமைந்திருக்கிறது. இதில் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழந்துவிடக் கூடாது. நாம் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழந்துவிடக் கூடாது. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்தில் எதிரியோடு மோதுகிறார்கள்.
அந்த எதிரியை வெட்டுவதற்காக தன்னுடைய சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற போது போர்க்களத்திலே வாளை ஓங்குகிற அந்த நேரத்தில் அந்த எதிரி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி அவர்களை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து விடுகிறார். கலிமாவை மொழிந்து விட்டால் அவர் முஸ்லீமாக ஆகிவிடுகிறார். முஸ்லீமை கொல்லுவது என்பது அது மிகப்பெரிய பாவம். போர்க்களமாக இருக்கிறது. அந்த போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த மனிதர் கலிமா சொல்கிறார் என்று எண்ணியவாறு அவசரப்பட்டு அந்த போர்க்களத்தில் அந்த நேரத்தில் நிதானத்தை இழந்த அந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த எதிரியை வெட்டி விடுகிறார்கள், கொன்று விடுகிறார்கள். அவர் மரணித்து விட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தி கொண்டு வரப்படுகிறது. உஸாமாவை அழைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள், நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஆம் என்பதாக சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் உஸாமாவை பார்த்து, யா உஸாமா அகதல்தஹு பஅதமா قال லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த எதிரி உன்னிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதை கேட்டதற்கு பிறகுமா அவரை நீர் கொன்றீர்கள் என்பதாக கேட்டார்கள். ஏன் நீங்கள் நிதானத்தை இழந்து விட்டீர்கள்? போர்க்களமாக இருந்தாலும் நீங்கள் அவசரப்பட்டிருக்க கூடாது. உங்களுடைய காதில் விழுகிற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னதற்கு பிறகும் எப்படி நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை கொன்றீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அதற்கு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னமா கான முத்தஅவ்விதன், நபியே தன்னை பாதுகாக்கத்தான் அவர் கலிமா சொன்னார், அதனால்தான் அவரை நான் கொன்றேன் என்பதாக சொன்ன அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமாவை கடிந்து கொண்டார்கள். அவர் தன்னை பாதுகாப்பதற்காக பொய்யாகத்தான் கலிமாவை சொன்னார் என்பதை அவருடைய நெஞ்சத்தை பிளந்தார் பார்த்தீர். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதற்கு பிறகும் அவரை நீங்கள் கொன்றிருக்கிறீர்களே என்பதாக திரும்ப 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 அவசரப்பட்டு விட்டீர்களே உஸாமா, நிதானத்தை இழந்து விட்டீர்களே உஸாமா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஃபமா ஸால யுகர்ரிருஹா அலைய ஹத்தா தமன்னைது அன்னி லம் அகுன் அஸ்லம்து கப்ல ஸாலிகல் யௌம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டது எனக்கு மிகவும் சிரமத்தை, மன உளைச்சலை தந்தது. எந்த அளவுக்கு என்றால், அந்த நாளுக்கு முன்னால் நான் இஸ்லாத்திற்கே வராமல் இருந்திருக்க கூடாதா? இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே, நிதானத்தை இழந்து விட்டோமே, அவசரப்பட்டு விட்டோமே என்று நான் எண்ணும் அளவுக்கு அது எனக்கு சிரமத்தை கொடுத்தது என்பதாக உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் பேணப்பட வேண்டும். நாம் அவசரப்பட்டு விடக்கூடாது. அது மிகப்பெரிய இழப்பை நமக்கு ஏற்படுத்தி விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கடினமான நோயாக இருக்கிறது, சோதனையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்முடைய மக்கள் நிதானத்தை இழந்து விடுகின்ற, அல்லாஹ்வை ஏசுகின்ற, பேசுகின்ற நிலைகளை எல்லாம் நம்மால் பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நோய்கள் ஏற்பட்டு விடுகின்ற அந்த சமயத்தில் அவசரகதியில் எப்படியாவது ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் மாற்றி ஒருவர், ஒருவர் மாற்றி ஒருவர் மருத்துவர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிற நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு மட்டும் இப்படி ஏன் அல்லாஹ் தஆலா நோயெல்லாம் தருகிறான், அவன்லாம் நல்லாதான இருக்கிறான், எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனையா என்றெல்லாம் அல்லாஹ்வை கடிந்து கொள்வது, நொந்து கொள்கிற நிலையாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இவ்வளவு சோதனையாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நோயினுடைய நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நாம் அவசரப்படக்கூடாது, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயிலே படுத்திருக்கிற ஒரு மனிதரை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார். அங்கு போய் பார்த்தால் அந்த மனிதர் நோயின் காரணத்தினால் மிகவும் சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். படுக்கையாக இருக்கிறார், சுருண்டு படுத்திருக்கிறார், மிக அதிகமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு வந்த நபித்தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள்,
ஏன் இந்த நபித்தோழர் இவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறார், இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்று வருத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நோயில் படுத்திருந்த அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நானே காரணமாக இருக்கிறேன். நான் அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு துஆ செய்தேன், யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் செய்த பாவங்களுக்கு எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன், அதற்கு இந்த உலகத்திலே எனக்கு தண்டனையை கொடுத்து விடு ரஹ்மானே. நாளை மறுமையில் அதனுடைய தண்டனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனை எனக்கு கொடுத்து விடு, நாளை மறுமையினுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்பதாக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன். அதுதான் காரணமாக இருக்கும் போலும் என்பதாக அந்த நோயாளி சொன்ன அந்த நேரத்தில் அந்த சமயம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படியே சிவந்து போய்விடுகிறது. நான் சொல்லித்தராத, நான் கற்றுத்தராத விதத்தில் நீங்கள் எப்படி துஆ செய்யலாம்? இப்படியா அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்வது? தோழரே, அவசரப்பட்டு விட்டீர்களே, தோழரே, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்களே. நிதானத்தை கடைபிடித்திருக்க கூடாதா? நீங்கள் நிதானத்தை கடைபிடித்திருக்க கூடாதா? அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதையே செய், நாளை மறுமையிலும் எனக்கு நல்லதையே செய் என்றல்லவா நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடு, நாளை மறுமையில் என்னை காப்பாற்றி விடு என்பதாக கேட்டிருக்கிறீர்களே. அல்லாஹ் விசாலமான தன்மையுடையவன். இப்படியா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது என்பதாக சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள், நாம் எல்லாம் அறிந்திருக்கிற நமக்கு தெரிந்த அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எங்களுக்கு நல்லதையே செய் ரஹ்மானே, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே என்பதாக இந்த துஆவை கற்றுக் கொடுத்து இதை நீங்கள் ஓதுங்கள் என்பதாக சொல்ல அந்த நோயாளி ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடியும். அதற்கு பிறகு அந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை ஓதிக்கொண்டே இருந்தார். அதற்கு பிறகு அந்த நோயில் இருந்து அவர் மீண்டு நீண்ட காலம் வாழ்ந்துதான் மரணித்தார் என்பதை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்கப்படுகிறது. என்று சொன்னால் சோதனையான காலமாக இருந்தாலும் சரி, நமக்கு நோய் வந்திருக்கிற அந்த நிலையாக இருந்தாலும் சரி, நாம் நிதானத்தை இழந்துவிடக் கூடாது, அவசரம் காட்டக்கூடாது, மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரும் தமக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தின் காரணத்தினால் மரணத்தை விரும்ப வேண்டாம். அவ்வாறு மரணத்தை விரும்பித்தான் ஆக வேண்டும் என்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு எத்தனையோ நபர்களுடைய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ், இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, அல்லாஹ் தஆலா எனக்கு மௌத்தை தந்திர மாட்டானா, சிறந்திர மாட்டேனா என்றெல்லாம் புலம்பக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி நீங்கள் துஆ செய்வதாக இருந்தால், அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரல் லீ வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல் லீ. நிதானமாக அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்யுங்கள், இறைவா, நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருக்குமானால் என்னை உயிர் வாழச் செய்வாயாக, நான் இறந்து விடுவதே எனக்கு நன்மையாக இருக்கும் என்றால் என்னை நீ மரணிக்க செய்வாயாக என்று வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் நிதானமாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால், அவசரத்தன்மையை விட்டு விலகி நாம் இருக்கிற போது அது நம்மை சுவனத்தின் பக்கமே இழுத்து செல்லும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுவனவாதி பெண்ணை பார்க்க வேண்டுமானால், இந்த உலகத்திலேயே காண வேண்டுமானால் இந்த பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபித்தோழர்கள் எல்லாம் ஆச்சரியமாக அந்த பெண்ணை பார்த்தார்கள். யார் அந்த பெண்? சுவனத்திற்குரிய அப்படிப்பட்ட செயல்பாடு அந்த பெண்ணிடத்திலே என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது அந்த பெண்ணினுடைய பெயர் ஷுஐரா என்பது. வலிப்பு நோயினால் மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த அந்த பெண் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நபியே நாயகமே, என்னால் இந்த வலிப்பு நோயினுடைய அந்த வலியை, ரணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த வலி நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக கேட்டு நிற்கிறார்.
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாயிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், அம்மா தாயே, நான் துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா உடனேயே உனக்கு ஷிஃபாவை தந்து விடுவான், உன்னுடைய நோய் குணமாகிவிடும், வலிப்பு நோய் நீங்கிவிடும். ஆனால் உனக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிற இந்த வலிப்பு நோய்க்கு பகரமாக நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் அதனால் நீ கஷ்டத்தை சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, அதற்கு பகரமாக நாளை மறுமையிலே உனக்கு சுவனத்தையே அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். உன்னை சுவனத்து பெண்ணாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீ சொல்லு தாயே, நான் உனக்காக துஆ செய்ய வேண்டுமானால் நான் துஆ செய்தால் உன்னுடைய நோய் குணமாகிவிடும். ஆனால் சுவனத்திற்குரிய அந்த அந்தஸ்து வேண்டுமா, அல்லது நான் துஆ செய்ய வேண்டுமா, அந்த வலியை ரணத்தை தாங்கிக் கொள்கிறாயா என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அந்த ஷாயிரா சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் இந்த வலிப்பு நோயினுடைய அந்த வேதனை வலியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நபியே. இருந்தாலும் நான் அப்படி தாங்கிக் கொண்டால் அதற்கு பகரமாக எனக்கு நாளை மறுமையிலே சுவனத்தையே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நோயினுடைய அந்த வேதனையை நான் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அந்த சுவனத்திற்காக வேண்டி. ஆனால் எனக்கு வலிப்பு நோய் வருகிற போது அந்த நேரத்தில் என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது. அப்படி உடலில் உள்ள ஆடை விலகுகிற போது அந்நிய ஆண்கள் எல்லாம் என்னுடைய பார்க்கக்கூடாத என்னுடைய உடல் உறுப்புகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது, மர்ம உறுப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. எனவே நீங்கள் என்னுடைய நோய் குணமாக வேண்டும் என்பதற்காக துஆ செய்ய வேண்டாம், என்னுடைய ஆடை விலகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள். நான் அல்லாஹ்விடத்தில் நான் அவசரப்படவில்லை, நான் நிதானத்தை கடைபிடித்து இந்த உலகத்திலே அதை தாங்கி சகித்து வாழ்ந்து கொள்கிறேன் என்பதாக அந்த ஷாயிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வலிப்பு நோய் வந்தாலும் ஆடை விலகக்கூடாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். வரலாற்றில் நம்மால் பார்க்க முடியும், அந்த தாய் அது ஷாயிரா மரணிக்கின்ற வரைக்கும் அவருக்கு அந்த வலிப்பு நோய் இருந்தது. ஆனால் அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆவின் காரணத்தினால் அந்த வலிப்பு நோயின் நேரத்திலும் அவர்களுடைய ஆடையினுடைய இம்மி அளவு கூட விலகியதை நாங்கள் பார்த்ததில்லை என்பதை நபித்தோழர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஷுஐரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நோயை, அதனால் ஏற்படுகின்ற அந்த வலியை தாங்கிக் கொண்டார்கள், அதை சகித்துக் கொண்டார்கள், நிதானமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதன் காரணத்தினால் சுவனத்திற்குரிய பெண் என்கிற அந்தஸ்தை பெற்றார்கள் என்று சொன்னால் இதில் ஏராளமான பாடமும் படிப்பினையும் நமக்கு இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமத்தி மா யதபையனு ஃபீஹா யஸில்லு பிஹா இலன் நார் அபஅத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. நம்முடைய பேச்சு வார்த்தைகள் இருக்கிறதே அதை நிதானமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நன்மையா தீமையா என்று சிந்திக்காமல் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அதன் காரணமாக கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள தூரத்தில் நரகத்தில் அவன் எரியப்படுவான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்திக்காமல் அவசரப்பட்டு பேசியதன் விளைவை இந்த நபிமொழி நமக்கு எடுத்துரைக்கிறது. மற்றொரு அறிவிப்பிலே 70 ஆண்டுகள் தூரத்தில் நரகில் தூக்கி எறியப்படுவான் என்றும் வருகிறது என்று சொன்னால் நாம் பேசுகின்ற அந்த பேச்சுவார்த்தையை நிதானமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் நாம் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு நாம் வார்த்தைகளை கொட்டிவிட்டோம் என்று சொன்னால் அது நாம் யாரை குறித்து பேசுகிறோமோ அந்த பேசுகிற அந்த பேச்சு அது மனதளவில் நம்மையும் இந்த உலகத்திலும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடலாம், நாளை மறுமையிலும் நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்கிற அந்த நேரத்தில் நம்முடைய பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவசரமாக செயல்படுபவர்களை வன்மையாக கண்டிக்கிறது இஸ்லாம். வைலுலில் அழகாவி மினன் நார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒழு செய்கிறீர்கள், அப்படி ஒழு செய்யும் போது கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு வேதனை உண்டு என்பதாக சொன்னார்கள். நாம் ஒழு செய்கிறோம் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒழு சரியில்லை என்று சொன்னால் தொழுகை கூடாமல் போய்விடும். அப்படியானால் ஒழுவை நாம் சரியாக செய்து கொள்ள வேண்டும். வேக வேகமாக வருகிறோம், தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல எண்ணமாக இருக்கலாம். அந்த எண்ணத்தில் நாம்
தொழுகைக்கு வருவதற்காக வேண்டி ஒழு செய்கின்ற பொழுது அவசரகதியில் ஒழு செய்கிறோம் என்று சொன்னால் சில இடங்கள் நனைந்தும் எந்தெந்த இடங்கள் எல்லாம் நனைய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த இடங்கள் நனைந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் செய்கிற அந்த அவசரத்தில் நம்மையும் கவனிக்காமல் சில பாகங்கள் நனையாமல் இருந்தால் நாம் கால்களை கழுகுகிறோம். அப்படி கழுகின்ற போது அந்த காலை சரியாக நாள் கழுவாமல் விட்டுவிட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நன்மைக்காக வேண்டி ஒழு செய்கிறீர்கள், ஆனால் அதுவே உங்களை நரகத்தில் தள்ளிவிடும், வேதனையை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லித் தருகிறார்கள். என்று சொன்னால் அவசரம் கூடாது, நிதானம் கடைபிடிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, அவசரமாக தொழுது ஒருவரை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுது கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்து சொன்னார்கள், நீ தொழவே இல்லப்பா என்பதாக சொன்னார்கள். திரும்ப தொழு என்பதாக சொன்னார்கள். யார் ரசூலல்லாஹ், நான் தொழுதேனே. இல்லை இல்லை, உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, திரும்ப தொழு. சரியாக அவசரமாக தொழுகிற நிலையெல்லாம் திரும்ப தொழு என்பதாக சொல்லி அவர் நிதானமாக தொழுகின்ற வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ தொழவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்று சொன்னால் நம்முடைய தொழுகைகளை எந்த அளவுக்கு நிதானமாக அமைத்திருக்கிறோம், அவசரகதியில் நாம் தொழுது கொண்டிருக்கிறோமா, நிதானமாக நம்முடைய தொழுகைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகை ஜமாத்து நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகிற அந்த ஜமாத்தில் கலந்து கொள்வதால் அதிகமான நன்மைகளை பெற முடியும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த ஜமாத்தினுடைய அந்த நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி வேகமாக ஓடி வருகிறோம். கொஞ்சம் தாமதமாக ஆகிவிட்டது, தொழுகையில் வந்து கலந்து கொள்ள வேண்டுமே, முதல் ரக்காயத்து தவறிவிடக் கூடாது, இரண்டாவது மூன்றாவது ரக்காயத்திலாவது நாம் சேர்ந்து விட வேண்டுமே என்கிற எண்ணத்தில் தான் வருகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வருகிற போது வேகமாக வருகிற அந்த நிலை இருக்கிறது, அதையும் தடுத்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல, நீங்க நிதானமா தான் வரணும், ஓடி வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலா தஃபாலு இதா அதைத்துமுஸ் ஸலாத்த ஃபஅலைக்கும் பிஸகீனா, இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள். ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் போய் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வேகமாக ஓடி வராதீர்கள், நிதானமாக வாங்க. தொழுகையில் வந்து கலந்து கொள்வதாக இருந்தாலும் நிதானத்தை கடைபிடியுங்கள். இமாமுடன் கிடைத்ததை நீங்கள் தொழுங்கள், உங்களுக்கு தவறி போனதை எழுந்து தனியாக தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தொழுகையில் வந்து சேருகிற அந்த நிலையில் கூட அவசரம் கூடாது, நிதானம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த ஜமாஅத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அந்த நபித்தோழர்கள் வேகமாக ஓடி வந்த போது தொழுகையை முடித்துவிட்டு திரும்பி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது, யார் இப்படி சலசலப்பை ஏற்படுத்தியது, யார் அவசரமாக வந்தது, யார் ரசூலல்லாஹ், தொழுகை முடிந்து விடுமோ என்று அஞ்சினோம், உங்களுடைய ஜமாத் அல்லவா, அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேகமாக வந்தோம் என்று சொன்ன நேரத்தில் தான் இதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் வேண்டுமானால் நேரத்தோடு நிதானமாக வந்திருக்க வேண்டும், லேட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஓடி அவசரமாக வருகிற அந்த நிலை இருக்கிறது, அது கூடாது, நீங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமா யஹ்ஷல்லதி யர்ஃபஉ ரஅஸஹு கப்ல அல் இமாமி அயஜஅலல்லாஹு சூரத்தஹு சூரத்த ஹமார். கொஞ்சம் கவனியுங்கள், இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம், அதிகமான நன்மைகளை எதிர்பார்த்து இமாம் ஜமாத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இமாம் சஜிதாவில் இருந்து அவர் எழுவதற்கு முன்னால் உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்தக்கூடாது. இமாமுடைய தலைக்கு முன்னால் உங்களுடைய தலையை உயர்த்தினால் அவர்களுடைய தலை அவர்கள் கழுதையாக உருமாற்றப்படுவதற்கு விரும்புகிறார்களா என்று கேட்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் இமாம் ஜமாத்தோடு நன்மையை எதிர்பார்த்து வருகிறோம், இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறோம் என்று சொன்னால் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று கட்டியதற்கு பிறகுதான் நாம் அல்லாஹ் அக்பர் என்று கட்ட வேண்டும். இமாம் ருக்குவில் செல்கிறார் என்று சொன்னால் அதற்கு பிறகுதான் நாம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். ருக்குவில் இருந்து இமாம் எழுந்த பிறகுதான் நாம் எழ வேண்டும்.
அப்படி இல்லாம அவருக்கு முன்னாடியே முந்தி செஞ்சு அவருக்கு முன்னாடியே நம்ம சலாம் கொடுத்துட்டு எங்க போயிட போறோம்? அவசரமாக தொழுது முடிக்கிற நிலை. தொழுகையிலே அவசரம் வேண்டாம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கழுதைகளாக நீங்கள் உருமாற்றப்பட பார்க்கிறீர்களா? அதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால், இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்ற அந்த நேரத்தில் இமாம் தலையை உயர்த்ததற்கு பின்னால் தான் நாம் தலையை உயர்த்த வேண்டும். இமாம் ஒரு செயலை செய்து முடித்ததற்கு பிறகுதான் நாம் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக அதிலே நாம் அவசரம் காட்டினோம் என்று சொன்னால் அது கூடாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆக ஒழுவாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நிதானமாக செய்ய வேண்டும். அதில்தான் நன்மையும் இருக்கிறது, பலனும் இருக்கிறது. அதைத்தான் இஸ்லாம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. மட்டுமல்ல, அவ்வாறு நிதானமாக செய்யப்படுகிற காரியங்களைத்தான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. அதில் அவசரம் காட்டுவதினாலோ அரைகுறையாக செய்வதனாலோ அதன் பலன்களை இழப்பதோடு அல்லாஹ்வின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். அவசரம் கூடாது, அவசரம் ஆபத்துகளை விளைவிக்கும் என்று சொன்ன இஸ்லாம் ஒரு சில விஷயங்களை அவசரமாக துரிதமாக செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறது, வலியுறுத்துகிறது. அவசரம் கூடாது என்று சொன்ன அதே இஸ்லாம் தான் நமக்கு சொல்லித் தருகிறது. விருந்தாளிகளை உபசரியுங்கள், அதில் அவசரம் காட்டுங்கள் என்பதாக சொல்கிறது. நிக்காஹுல் பிக்ர், திருமணம் செய்து வைப்பதில் நீங்கள் அவசரம் காட்டுங்கள் என்பதாக சொல்கிறது. நிக்காஹினுடைய வயது வந்துவிட்டது என்று சொன்னால் காலதாமதம் என்பது கூடாது. நிக்காஹுக்காக வேண்டி பேசி வைத்து விட்டோம் என்று சொன்னால் இன்னைக்கு வருட கணக்கில் மாத கணக்கில் பேசி போடுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். அதில் அவசரம் காட்டுங்கள். உடனே நீங்கள் நிக்காஹ் செய்து வைத்து விடுங்கள். அது பல பின்விளைவுகளை ஏற்படுத்தி தந்துவிடும் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. உமூருல் ஜனாசா, ஒரு மையத்து விழுந்து விட்டது என்று சொன்னால் அதை அடக்கம் செய்வதில் நீங்கள் ஒரு நாள் 2 நாள் அவர் வரணும் இவர் வரணும் போட்டு வைக்காதீங்க. உடனே நீங்கள் அவசரம் காட்டுங்கள், தீவிரம் காட்டுங்கள், அதில் நிதானத்தை நீங்கள் பார்க்காதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு அதில் அவசரம் காட்ட சொல்கிறது. இகாமத்தி ஸலாத், தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை நீங்கள் காலதாமதப்படுத்தாதீர்கள். உடனே அதற்குரிய அந்த நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் அவசரம் தீவிரம் காட்டுங்கள் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. தஅஜீலுல் ஹஜ், ஹஜ் செய்வதற்குரிய வாய்ப்பும் அதற்கான வசதியும் அதற்கான ஆரோக்கியம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதாக காலதாமதப்படுத்தக் கூடாது. அதில் நீங்கள் அவசரம் காட்டுங்கள் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. தௌபா செய்வது, இதில் நீங்கள் அவசரம் காட்டுங்கள், நம்ம பார்த்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம் என்றெல்லாம் நீங்கள் காலதாமதம் செய்யக்கூடாது. ஃபிரௌன் அவனுடைய கடைசி அந்த நேரத்தில் மௌத்துடைய சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தான். அந்த தௌபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கவில்லை. நமக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் மரணம் வரும் என்பது தெரியாது என்கிற போது ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் அவசரம் காட்டுங்கள் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதாவுத்தைன், கடனை நிறைவேற்றுவது. நாம் ஒரு வருடத்திலே கடன் வாங்கி இருக்கின்றோம், அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல கையில பணம் வந்துருச்சுன்னா உடனே திருப்பி கொடுத்துடணும். நாம அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்மால தானே அப்புறம் கொடுத்துக்கலாம் என்றெல்லாம் காலதாமதப்படுத்துவது கூடாது. இதில் அவசரம் காட்டுங்கள் என்பதாக மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது. இது போன்ற காரியங்களை விரைவாக அவசரமாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய இடத்தில் நிதானமாக நடந்து கொள்வோம். அவசரமாக விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களை விரைவாக செய்வோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.